திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் சொன்ன காரணங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா இப்ப போய்கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிற போது நாளைக்கு திருமா கட்சியிலிருந்தும் ஐயுஎம்எல் இருந்தும் அமைச்சர்கள் பங்கேற்பாங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் போனது போலவே அதிகாரப்பூர்வமாக மதச்சார்பற்ற கூட்டணி உடைகிறதா? சார் கண்டிப்பாக நான் பதில் சொல்றேன் சார். அதுக்கு முன்பாக அறிவார்ந்த இந்த அவையில் பல்வேறு விவாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை விட இன்றைக்கு நாட்டிற்கு மிக முக்கியமான சில செய்திகளை சொல்ல வேண்டியதாக நான் ஒரு அரசியல் விமர்சகராக கருதுகிறேன். ஒரு வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண் கூட்டுப்பாலியல் உள்ளுறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள். ஒரு இளம் பெண்ணை ஒரு இளைஞன் தலையிலே கல்லால் அடிக்கிறான். அது வீடியோ வெளியாகிறது. ஒரு 13 வயது சிறுவன் சக சிறுவர்களால் மதுபாட்டிலால் தலையில் அடித்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்படுகிறான். காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்படுகிறது. காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற நிலையை அந்த ஒரு வாரத்தில் பார்க்க முடிகிறது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாட்டு பாடினார் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவர் அன்றைக்கு தாவேகா தலைவராக இருக்கின்ற போது இன்றைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குவதாக குற்றச்சாட்டுகள் அடுக்கப்படுகின்றன. பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொன்னார். இன்னைக்கு ஏபிபியை சேர்ந்த மாணவ அமைப்பு போய் பார்த்துட்டு வந்து வெளியில் சொல்றாங்க, நாங்கள் வந்து பிஎம் ஸ்ரீ திட்டத்தை குறித்து பரிசீலித்து முடிவெடுப்பார் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஊழலை ஒழிப்போம்னு சொன்னாங்க. புஷி ஆனந்த் அவர்கள் பொறுப்பேற்று 24 மணி நேரத்திற்குள் காலையில் 9 மணிலேருந்து மத்தியானம் 3 மணிக்குள்ள ஒரு 6 மணி நேர கேப்ல ஒரு டெண்டரை அனௌன்ஸ் பண்ணி அதை முடித்து வைத்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியாகிறது. இது இமாலய ஊழலா? அது எப்படி அவ்வளவு ஸ்பீடா நீங்க பண்ணுவீங்கன்னு கேள்வி எழுப்புகிறார்கள். இது போன்ற எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதற்கும் வாய் திறக்க மறுக்கிறார். ஆணவ படுகொலையை கடுமையாக எதிர்ப்போனாங்க. கோவில்பட்டியில காதலித்த காரணத்திற்காக ஒரு இளைஞன் கோவில்பட்டி பேருந்து நிலையத்தில் வச்சு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இந்த கிரைம்ஸ் தொடர்பாக ஒரே வாரத்தில் இதெல்லாம் நீங்க நிப்பாட்டி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நிச்சயமா நான் அப்படி பேசல. அது முறையும் கிடையாது. ஒரு முதலமைச்சர் உடனே அவர் பொறுப்பேற்று அடுத்த நாளிலிருந்து நடக்கிற படுகொலைகளுக்கு அவர் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நான் போகல. ஆனா இது குறித்து ஏதேனும் ஒரு இடத்துல நீங்க பேசி இருக்கணும்ல, உங்களுடைய மௌனத்தை கலைச்சிருக்கணும்ல. இது நடக்கல. கரூர் விவகாரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அல்லது கரூர் விவகாரம் தொடர்பாக ஏதேனும் ஒரு விஷயத்துல கடந்த ஆட்சி காலத்தில் அது குறித்து விசாரணையில் ஈடுபட்டிருந்த அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் அவர்கள் வந்து இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள். அவங்க இதற்கு முன்பு இருந்த பொசிஷனும் இப்ப இருக்கிற பொசிஷனும் வேற வேறையா இருக்குது. அது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் இன்றைக்கு பொதுவெளியில் எழத் தொடங்கி இருக்கின்றன. கரூர்ல ஒட்டுமொத்த அந்த காவல்துறை அதிகாரிகளும் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கின்ற பொழுதே தாவேகாவினர் யாருனே தெரியல இன்றைக்கு ஒரு சகோதரி போய் ஒரு மருத்துவமனையை ஆய்வு செய்யறாங்க. நியூஸ் தமிழ்ல அது குறித்து செய்தி பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்களே சொல்றாங்க, நான் வந்து நர்சிங் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நர்சிங் படிச்சவங்க எப்படி போய் ஒரு டீன், அது டீன்ட்ட கேட்டு ஆய்வு செஞ்சேங்கிறாங்க. நர்சிங் படிச்சு நீங்க எதுக்கு நான் அப்புறம் ஆய்வு செய்ய போலேங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு கோட்டு போட்டு போனாங்கன்னு தெரியல. இப்போ ஒரு வாரத்துக்குள்ள தாவேகாவினர் எதை நோக்கி தமிழ்நாட்டை நகர்த்தி இருக்கிறார்கள் என்ற அச்சம் வாக்களித்த பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் இது அறிவா